ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி முட்டைக்கறி எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 6 பல்லாரியை தோல் நீக்கிட்டு நல்லா கழுகி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பல்லாரியை 2ஆக கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை வெட்டி தூர போட்டுறணும். தூர போட்டுட்டு நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பல்லாரியுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் பூ, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கசகசா சேர்த்துருக்கேன். கசகசா பொரிஞ்சதும் தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம், அதை கரிஞ்சிடக்கூடாது அது. அதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுக்கிற பல்லாரியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி கொடுக்கணும். பல்லாரி நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டி கொடுக்கணும். ப்ரௌன் கலராக வரணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா கிண்டி கொடுக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. அப்புறமா இதை எடுத்து மாற்றிடலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கலாம். நம்ம வதக்கி வச்ச பல்லாரியை அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சிக்கன் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி கொடுக்கணும். கிண்டி கொடுத்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். விசில் வச்சிடலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விசில் வரட்டும். அப்புறமா நம்ம இன்னொரு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். 4 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டையை நல்லா வேகட்டும். 5 விசில் வந்தாச்சு. இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். முட்டை நல்லா வெந்துடுச்சு. குக்கரில் ப்ரெஷர் போனதுக்கப்புறமா அதை திறந்து பார்த்துடலாம். சூப்பராக உள்ளிக்கறி ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே உள்ளிக்கறி செய்யும்போது கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கோங்க. அப்போ கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அவிச்சு வச்ச முட்டையை தோல் நீக்கிட்டு நல்லா கழுகி எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த முட்டையை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை முழுசாக சேர்த்தா கறியில் போட்டும்போது முட்டையில் மசாலா எல்லாம் சரியாக பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம 4 பீஸாக கட் பண்ணி உள்ளிக்கறியில் போட்டோன்னு சொன்னால் முட்டையில் நல்லா மசாலா பிடிக்கும். எல்லா முட்டையும் கிரேவியில் சேர்த்தாச்சு. இன்றைக்கி இடியப்பத்துக்கு கூட தான் நான் முட்டைக்கறி வச்சுருக்கேன். இது சப்பாத்தி, ஆப்பம் எல்லாத்துக்கூடையுமே சேரும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.